ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் ஆடு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடியோ கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க, அது எனக்கும் புரியுது. ஆனால் இப்போ என்னோட நிலமை அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்டர் டெம்பிள் ஹெட், நீ நிஜமாக சொல்கிற? ஆமாம், எனக்கும் இதான் சரியாக இருக்கும்னு தோணுது. இந்த ஐடியாவை உண்மையிலேயே கொடுத்தான். அகாடமியில சேர்ந்த உடனே நீயே அவனை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணு, அவன் கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆளா வருவான். ஜெயில டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் மாட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க முடியாம ரொம்பவே போராடிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா 2 பேர் வரானுங்க. பாரு, கடைசியில நம்ம கிளான்குள்ளேயே ஸ்பைஸ் இருந்திருக்கானுங்க. அது சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. மாட்டினவனு சூசைட் பண்ணிட்டதுனால நமக்கு உண்மை என்னங்கதோ தெரியாமலே போயிடுச்சு. டீமன் கிளான்ஸ் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறான். சரி, வெட்டி கதை பேசாம நீ ஜெயில காட் பண்ணு, நான் போய் தூங்குறான். அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டு உள்ள இருந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஹெட் லைட்டா குசியா போயிடுறான். அன்னைக்கு நைட் ஒரு ஸ்மோக் மாதிரி ஏதோ ஒண்ணு செல்லுக்குள்ள வருது. பாஸ், என்ன காப்பாத்து, திரும்ப வந்துட்டீங்களா? அவன் பவர்ஸ் சமாதியமாயிடுது. அங்க இருந்த எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு வெளியே இருந்த காடியும் பறக்க விட்டுட்டு அவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒட்டுமொத்த செக்டருமே அலர்ட் ஆயிடுது. அவன் சைட்ல பதுங்கி இருக்க அங்க வந்து உணர்த்த இந்த பக்கமா போ. அட, அசோசியேஷன்ல இருந்து என்ன காப்பாத்த ஆள் வந்துட்டீங்களா? பார்த்தா அவர் அப்படியே தொப்பியை கழட்டுறாரு. குடுமையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ தான் அது. இந்த பிளான சொன்னப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பயந்து இருந்திருப்பாங்க, அவ்வளவு மோசமான ஒருத்தனை ரிலீஸ் பண்றதா. ஆனா ஜெங்ஃபெங் நம்ம ஒன்னு ரிலீஸ் பண்ண போறதுல ஃபாலோ பண்ண தான் போறோம். உண்மையை கண்டுபிடிக்க எனக்கும் இதான் சரியான யோசனைன்னு தோணுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தம்பியான குயின்சனோட கதை. ஆள் ஒண்ணுமும் முட்டி போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜீரோ அவருக்காக சாப்பாடுலாம் கொண்டு வராங்க. இல்ல, எனக்கு எது வேணாம், நான் சொல்றத கேளு. மாஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற மாட்டாரு. டைம் கிடைக்கும் போது நானும் உனக்காக அவர்கிட்ட பேசுறேன். இப்ப இதை மட்டும் சாப்பிடு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இருந்த பசில கப கப்புன்னு முழுங்க ஆரம்பிச்சிடுறாரு. பாத்திரா தொண்டை அடிச்சுக்க போகுது. சொன்ன மாதிரியே நடந்துருது. அவங்க ஒரு கழுத்திலே 2 வைக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள லைட்டா லுக்கிங்கும் நடக்குது. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லுக் விட்டுட்டு அவங்க அப்படியே ஒரு காது கிட்ட போய் ஏதோ சொல்ற மாதிரி காமிச்சதோட ஒரு சாதாரண நாள் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ பத்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பான். ஹியூமன் எர்த் ஹெவன் லெவல்ல ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் சில்வர் மூன் மெட்டர் லெஜெண்டரி லெவல்ல அடைஞ்சு அது எல்லாத்தையும் தாண்டி டிரான்சாடன்ட் கடவுளோட நிலைக்கு போவான். அவர் அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் கடுப்பாய் ஜீரோங்க கூப்பிட்டுறாரு. அவனுக்கு என்னாச்சு? இப்ப எதுக்காக என்ன தூங்க விடாம கத்திட்டு இருக்கான்? ஆனா அவன் இந்த புக்கை படிச்சிருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. சரி, அவனை நிறுத்த சொல்லு. அவங்களும் சரி மண்டையாட்டிட்டு நேரா அவர்கிட்ட போயிடுறாங்க. மாஸ்டர், உன் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆள் சமகுசியா போயிடுறாரு. அவங்க அப்படியே அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை தூக்கி விட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை ஸ்டூடெண்டால சேர்த்துக்கல, போய் தூங்கு, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இதுவே சேர்த்த மாதிரிதான் சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. நைட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நம்ம கேங்க ஒண்ணுமா அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவன் நேரா ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறான். வாசல்ல ஏதோ ஒரு சிம்பிளை வச்சுட்டு அவன் அப்படியே உள்ள போற மாதிரி காமிச்சதோட எதிர்த்த கடையில நின்று நம்ம ஆளுங்க எல்லாரும் அவனை ஸ்பைக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தன் அவரை கண்டுபிடிச்சிடறான். ஜெங்ஃபெங், நீங்களே தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஹெக்ஸகன் ஃபேன் வேற யார்கிட்ட இருக்க முடியும்? நம்ம யூசியா அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்களான்னு சொல்லி ஜொல்லு விட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அப்படியே மாத்தி பாக்குறாங்க. சியூன், எங்க மாஸ்டருக்கு திடீர்னு மார்ஷல் ஆர்ட் மேலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஜெங்ஃபெங் அகாடமில அவங்களும் சேர போறாங்களாம். காக்கிரியை வெட்டத கையை யூஸ் பண்ணி கத்திலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருக்கு. வந்த வழியும் அவங்க லைட்டா பாக்குறாங்க. சைட்ல வச்சு டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் கதையை முடிச்சிடறானுங்க. யாரான்னு பார்த்தா அந்த கிரே ரோப் தான். நம்ம ஜெங்ஃபெங் அவனை அட்டாக் பண்ண அவங்க திரும்பவும் அங்கிருந்து எஸ்கேப் போய் ஓடிடுறான். நம்ம ஹீரோயின்லாம் கூட வந்துடுறாங்க. தப்பிச்ச உடனே வேகத்துல அவங்க கிட்ட இருந்த ஒரு காயின் மட்டும் மிஸ் ஆயிடுது. அதை பார்த்த உடனே அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. இந்த பேட்டர்னை பிளட் செட் டவரியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிரே ரோப் அவன் மாஸ்டர் கிட்ட போயிடுறான். செகண்ட் பிரிஸ்ட் அவன் கதையை முடிச்சுட்டான். அந்த குப்பையை நம்ம எப்போ கூட்டி இருக்கணும். வாட்டர் டெம்பிள் ஹை அலர்ட்ல இருக்கிறதுனால ஓசன் ஸ்டோனும் இப்போதைக்கு அவங்க கைக்கு வராது. கிடைச்ச டிமன்ஸ் நம்ம சேவ் பண்ணிடலாமா நம்ம கேட்க, இல்ல இருக்கிறத வச்சு நம்ம அவங்களுக்கு பயம் காட்டணும். ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கும் நம்ம பவர்ஸ் என்னங்கிறது தெரியணும். இப்ப அப்படியே நான்டிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நீ ஆண்டா இவ்வளவு வரப்பா நின்றுட்டு இருக்க, இங்கதான் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி வார் வந்தப்ப டீமன் வெளியாதான் டீமன் கார்டே வந்ததா எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஆண்டி அதை பாதுகாக்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனா அதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டான். அங்கிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு யாருக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுமோ என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவராலையும் எதுவுமே சொல்ல முடியல. ஆளுங்க எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு பக்கமா கூற ஆரம்பிச்சிடுறானுங்க. டைம் போயிட்டே இருக்கு. சீனியர் திரும்ப டீமன் வெளியே பார்த்துட்டு இருக்காரு.
கவுன்சில் ஒரு பக்கம் கிடைச்ச கைன்னு வச்சு அப்ப பிளட் செட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு முடிவே பண்ணிடுறானுங்க. அவதான் நம்ம எப்ப கூட்ட போட்டாலும் வரதே கிடையாது, இப்பதானே தெரியுது அதுக்கான காரணமே. ஆனா ஜியோ ஒத்துக்க மாட்டாங்க. டீமன் கார்டை எதிர்த்தப்ப ஈமி தான் முதல் ஆளா நின்னாங்க. அவனை அடைச்சு வைக்கிறதுக்காக முழு மூச்சோட செயல்பட்ட ஒருத்தங்களை நம்மளால சந்தேகப்பட முடியாது. ஆனா காலம் மாறி போயிடுச்சு, யார் எப்படி வேணாலும் ஆகலான்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே அதை பத்தி பேசிட்டு இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவ பண்ணது தப்புங்கிறது தெரிஞ்சா. இப்ப அப்படியே திரும்பவும் நான்றின் நைட்டோட நைட்டா கிரே ரோப் அவன் ஆளுங்களோட சத்தமே இல்லாம அவங்க இடத்துக்குள்ள பூர்றான். இது கிங்டமால தடை செய்யப்பட்ட இடம், உள்ள வந்தீங்கன்னா கருணே இல்லாம அவங்கள கொன்னுடுவோம், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்லடான்னு சொல்லிட்டு அவனோட விசில் எடுத்து டீமன்ஸ் எல்லாத்தையும் அவங்கள அட்டாக் பண்ண அனுப்பிடுறான். அந்த இடமே கலவர பூமியா மாறிடுது. பாதி காட்ஸ் வச்சுட்டு அவரும் சமாளிக்க ரொம்பவே போராடுறாரு. அவர் ஜூனியர் கிட்ட சொல்லி நீ உடனே போய் ஆன்டி அலர்ட் பண்ணு. இவங்க தான் சீலியாங்க விஷயத்தை கேட்டு அவங்க ஒரு பக்கம் சாக்க ஆகுறாங்க. அவங்களோட மொத்த கேங்கும் களத்துல இறங்கிடுது. டீமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அங்கிட்ட டீமன் உள்ள உடைக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆன்டி பறந்து பறந்து வந்து அவங்க எல்லாரையும் சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு அந்த வெளியே திரும்ப ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்னொரு குரூப் சோல்ஜர்ஸும் அங்க வரத பார்த்துட்டு அந்த கிரே ரோப்பும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் போய் ஓடிடுறான். நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்தோடனே அவங்க நேரா கவுன்சிலுக்கு தான் வராங்க. என்ன மன்னிச்சிருங்க, டீமன் மேல அட்டாக் பண்ணிட்டுங்க, நிலைமை இப்பதான் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அவங்க மொத்த பேரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அவங்களோட பவுஸ் யூஸ் பண்ணி அந்த கிராக்கை திரும்ப ஒரு தடவை சரி பண்றாங்க. அது ரொம்ப சின்ன டேமேஜ் தான், அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். கிழிச்சிங்க, நம்ம எல்லா ஃபேமிலியும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி இதை காட் பண்ணுங்கிறது பேசணும் ஒண்ணு தானே. உங்க டேன்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னா அதுக்கு யார் பொறுப்பு? சரி இருக்கிற பிரச்சனையில நமக்குள்ள எதுக்காக புது பிரச்சனை? இந்த இடத்த நிரந்தரமா சி ஃபேமிலியை பாதுகாக்கட்டும். அவங்களுக்கு மன்னிப்பும் கொடுத்தாச்சு, தண்டனையும் கொடுத்தாச்சு. வாட்டர் மாஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. உங்க ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்களும் வர வழி இல்லாம அந்த தண்டனையை ஏத்துக்கிறாங்க. அவனுக்கு 2 பேரும் சம கடுப்பாகிறானுங்க. இது ரொம்பவே அநியாயம். நம்மளோட டேன்ல 9 வருஷம் முடிஞ்சிருச்சு, கடைசி வருஷத்துல நடந்த ஒரு சின்ன தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த மாதிரி வெளியே பேசிடாத, நம்ம ஃபேமிலிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். நம்ம வீக்கா இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா எல்லாரும் அதையே யூஸ் பண்ணி நம்மள புள்ளி பண்ணிட்டாங்க. நான் சொல்றதை கேளு, ஜிங்ஃபெங் அகாடமியில என்ட்ரன்ஸ் வைக்க போறாங்க, நீங்க 2 பேரும் அதுல கலந்துக்கணும். ஆனா அவனுங்க மாட்டான்னு சொல்றானுங்க. நாங்க இல்லாத நேரத்துல திரும்பவும் டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க இங்கதான் இருப்போம். ஆமா, இருந்து மட்டும் கிழிச்சிட்டீங்க. நம்ம சி ஃபேமிலி சார்பா நீங்க அங்க போயே தீரணும். காலங்காலமா நமக்கு நடக்கிற புள்ளியை தடுக்கணும்னா அதுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆகிறதா ஒரே வழி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும்லாம் சொல்லி அவங்க அப்படியே ஒரு வழியா அவனுங்க மனசையும் மாத்திடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம கவுன்சில் ஆளுங்க சி ஃபேமிலி பண்ண தப்பால கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். சரி குறை சொல்றதை நிறுத்திட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிங்க. அவனுக்குள்ளேயே லைட்டா அடிச்சுக்கிறானுங்க. இருந்தாலும் திரும்பவும் அமைதியாயிட்டு இப்போதைக்கு டீமன்ஸோட பிளானை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஜிங்ஃபெங், உனக்கு அந்த கிரே ரோப்போட அடையாளம் தெரியுமா? என் ஹெக்ஸகன் ஃபேனால நான் அவனை அட்டாக் பண்ணிருக்கேன். அவனை பார்த்தாலே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்தது பிளட் செட்டோட ஹெட்டான ஈமியை விசாரிக்கணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஜிங்ஃபெங் அங்க தனியா போனா என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்பட அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போக சொல்றாரு. ஆனா நான் அகாடமியில ஜாயின் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ட்ரன்ஸுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. நீ முதல் பிளட் செட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. என்ட்ரன்ஸ் டேட்ல நான் உன்னை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன். நம்ம வாட்டர் மாஸ்டர் யூஜினும் அதுல கலந்துக்க போறா. நீங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு ஒன்னாவே வந்துருங்க. என்ட்ரன்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுறோம். நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து லுக்கு விட்டுட்டு ஜிங்ஃபெங் அகாடமி என்ட்ரன்ஸ் ஒன்றும் அவ்வளோ சாதனமா இருக்காது. அங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான நிறைய பேர் வருவாங்க. உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட காம்படிட் பண்றது எனக்கும் பெருமைதான் சொல்லி அவர் ஒரு பிட்டை போட்டு ஊர்றாரு. இப்போ நேராக பிளட் செட் தவிரேன்னா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கிரேடோப்பும் அங்கதான் இருக்கான். அவன் நிலைமைக்கு இப்போ உடனே மெடிசன் தேவைப்படுது. பிளட் செட்ல இருந்த ஒரு தாத்தாவும் அவன் கேட்ட அந்த மெடிசன் எடுத்து அவன் கையில கொடுத்துடுறாரு. அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை கூட அவரால் நல்லாவே பார்க்க முடியுது. இது வெறும் வெளிக்காயத்தை மட்டும் தான் சரிப்படுத்தும். உன் எனர்ஜி ட்ராப் ஆயிட்டு இருக்கு, அதனால இந்த பிள்ளையை யூஸ் பண்ணிப்பாரு. அது 2த்தையும் வாங்கிட்டு ஆளுங்கிருந்து கிளம்புற அதே நேரத்துல ஈமி உள்ள வராங்க. இதோட எத்தனாவது வாட்டி வரான்? இந்த மாசத்துல மட்டும் இது 3வது வாட்டி. அப்படின்னு தம்பி பண்றான். எந்த மிஷினையும் முடிச்ச மாதிரி கணக்கு கூட காட்டலையே. அவன் காயம் ஜிங்ஃபெங்கால ஏற்பட்டிருக்கலாங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. ஜிங்ஃபெங்கா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதுல நம்ம இடத்த இழுத்து விடாம இருந்தா சரி. ஆனா அவன் இழுத்து விட்டு ஏற்கனவே 7:30 கூட்டிடுறான். கவுன்சில் ஆளுங்க நேரா அவங்க இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க. ஜிங்ஃபெங் மட்டும் வருவான்னு பார்த்தா என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க. சரி வந்துட்டீங்க, எங்க இடத்தோட ஸ்பெஷல் வைனை டேஸ்ட் பண்ணுங்க. அவங்க அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்ப போக அங்கிருந்து ஒரு மாஸ்டர் அவனை அப்படியே லாக் பண்ணிடுறாரு. நாங்க ஒன்னும் ஒயின் சாப்பிட்றதுக்காக இங்க வரல, அவங்களும் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? நாட்டை பாதுகாக்கிறதுக்காக டிமன்
கார்டை சீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலை உருவாக்குனது. ஆனா பாதிலேயே நம்ம ஈமே மட்டும் அதை விட்டு விளக்குதுன்னு சொல்லி பழைய கதை மொத்தத்தையும் அவனுங்க கலர்றானுங்க. இப்ப பாரு, ஒரு மாஸ்டர் இருக்கிற தகுதி நீ கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. தகுதி கிகுதின்னு பேசினா வாயிலே மிதின்னு மிதிப்பேன். நம்ம ஹீரோ நேரம் மேட்ருக்கு வந்துடுறாரு. காசு கொடுத்தா தானே நீங்க வேலையை பார்ப்பீங்க. காசால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, ஆனா சில விஷயங்களை கண்டிப்பா வாங்கலாம். அப்ப இந்த காயினுக்கு என்ன கிடைக்கும்? இது உங்க இடத்த சேர்ந்த பேட்டர்ன். ஆமா, இது எங்க இடத்த சேர்ந்ததான். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க இடத்த சேர்ந்த அசெட்ஸ் மொத்த பேரையும் அவங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஈமி ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே பேச்சுவார்த்தை கலவரமா மாறிடுது. ஃபைட்டிங் நடக்கிற கேப்ல நம்ம ஹீரோயினும் நைஸா உள்ள பூந்துடுறாங்க. அவங்க ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம் ஒரு இடத்தையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வெறித்தனமா செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கதான் ஏதோ ஒரு ரூம்ல அந்த கிரேரோப்போ மெடிசனை போட்டுட்டு மல்லாக்கா படுத்துட்டு இருக்கான். ஈமி ஒரு பக்கம் காண்டாக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அவங்க ஃபைட் பண்ண, ஒரு பக்கம் அவங்க ஆளுங்க உள்ள போற, நம்ம செங்ஃபெங் ஒரு பக்கம் அவங்கள சமாளிக்க. நம்ம ஹீரோயின் நெருங்கி வந்துட்டு இருக்கத அந்த கிரேரோப்பும் பாத்துடுறான். அவன் கதவை சாத்துறத நம்ம ஆளுங்க பாத்துறாங்க. ஆனா அவங்க கிட்ட வரத்துக்குள்ள ஈமி எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. குறுக்க புந்து அவங்கள தடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் போனா நம்ம ஹீரோ போனா நம்ம ஹீரோயின் சொல்லி அவங்க 2 பேரும் மாறி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. டக்குனு மொத்த மாஸ்டர்ஸுமே அங்க பூந்துடுறாங்க. அவங்க இடத்துல இருந்த கடைசி ரூம்குள்ள பூந்து ஈமி அங்க சிந்தி இருந்த பிளட்டையும் மறைச்சிட்ட மாதிரி தெரியுது. என் இடத்த இப்ப ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்க. உங்க சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டர் மாஸ்டரும் நாங்க தான் தப்பா புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் பின்னாடியே அங்கிருந்து மொத்த பேருமே கிளம்பிடுறாங்க. டக்குன்னு மேலேருந்து அந்த கிரேரோ கீழே குதிக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் யாருக்கும் சும்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அசசன். இங்கே நீ மாட்டினா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதனால உடனே இந்த இடத்த காலி பண்ணிடு. அவனும் 2 நாளுக்குள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. டீமன் பிளான்ஸ் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாக்கணும். இப்போ அப்படியே நம்ம குயின்சனோட கதை. ஆள் காலங்கத்தில் எந்திரிச்சு வார்மப்லாம் முடிச்சுட்டு அவர் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. மாஸ்டர் சுற்றி முற்றி பார்த்துட்டு என் இடத்த க்ளீன் பண்ணி பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிடுறியா? கண்டிப்பாக மாஸ்டர், நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறாங்க போது நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவர் ஒரு வழக்கமாறு எடுத்து அவர்கிட்ட தூக்கி போட்டுடுறாரு. நம்ம குயின்சன் ஒரு பக்கம் கூப்பிட்டா அது ஒரு பக்கம் அவர் இழுக்குது. 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர், இது அவனால முடியுமா? முடியலன்னா ஸ்பெல் கத்துக்கிற தகுதி அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்மளும் விடாமுயற்சியோட வெறித்தனமா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம ஜியோவை காட்டுறாங்க. என்னடா ஆள் தனியா இருக்காங்களேன்னு யோசிக்கிறதுக்குள்ள காத்த பொழந்துட்டு நம்ம செங்ஃபெங் அங்க வந்துடுறாரு. அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். 2 பேரும் அவங்க பழைய கதையை பத்திலாம் யோசிச்சு பார்க்கிறாங்க. டீமன் கார்ட் சீலா இருந்தாலும் நமக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம். கல்டிவேஷன்ல அதிக லெவல் போய் சீக்கிரமாவே டிரான்சிடென்ட் லெவலை நம்ம அடையணும். அப்போதான் நம்ம ராஜ்யத்தையும் சரி மக்களையும் சரி டீமன்ஸ் கிட்ட தலைக்குனியமா நம்மளால பாதுகாக்க முடியும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்கான வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜியோ ரெஸ்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப கூட வேலையை பத்தி தானே நீ பேசுற. அவங்க அவருக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ரோப்பெல்லாம் அவருக்கு காட்டுறாங்க. ஆளும் லைட்டா குசியா போயிட்டுறாரு. அவர் அப்படியே அவங்க கையை பிடிக்க, அவங்க அப்படியே ஒரு தோல்ல சாஞ்சிக்க. அவங்க சிஸ்டர் வெளியிருந்து அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஃபாக்ஸ் சிட்டியை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பேன். நீங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணுங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவருக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆளுக்கு இன்னைக்கு நடந்த ஃபைட் தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இனி எப்படி அவ்வளவு ஸ்பீடா இருந்தாங்க? அவங்க மூச்சு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவரும் அதே மாதிரியே அவர் குய் பவர்ஸை ஸ்பீடாக்க ட்ரை பண்றாரு. அவருக்குள்ளேருந்து வந்த பவர்ஸ் அந்த ரூம்ல இருந்து மொத்த பொருளையும் பறக்க விட்டுறது. குய் நம்ம பிரீத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா. வெளியே நம்ம ஹீரோயின் உட்காந்து அவங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வேலை பண்றாங்க. ஆனா என்னோட பவர்ஸ் எப்போ அதிகமாகும்? நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. டிரான்சிடென்ட் லெவலுக்கு எப்படி போகணும் உனக்கு தெரியுமா? அது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஹெவன் எர்த்தோட பவர்ஸை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். செங்ஃபெங் அகாடமி நிறைய பேரை டிரான்சிடென்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கதான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அம்மா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கிறாரு. டிரான்சிடென்ட் லெவல் போறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த லெவலை ரீச் பண்ணுவாங்க. உனக்கான வழி என்னங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட மட்டும் அந்த பவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் என் அம்மாவை காப்பாத்திருப்பேன். என் அப்பாவும் இறந்திருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயின் உனக்காவது அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியும். நீ கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள காப்பாத்திருவ. ஆனா எனக்கு என் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் ஆகிறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நீ அவங்கள கண்டுபிடிப்ப. அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 5 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சிங்கலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.